இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே 4வது டெஸ்ட் போட்டி நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த 4வது டெஸ்ட்ல முதல் நாளில் நடந்த ஒரு பேரிடியான சம்பவம் இந்திய அணியை நிலகுலைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இந்தியாவுக்கு KL ராகுலும் ஜெய்ஸ்வாலும் சூப்பரான துவக்கத்தை கொடுத்தாங்க. 94 ரன் வரைக்கும் விக்கெட்டே விழுகலை. அதற்கு அடுத்தபடியாக ராகுல் 46 ரன்கள் அவுட் ஆக, ஜெய்ஸ்வால் 58, கேப்டன் சுப்மன் கில் 12 ரன்களில் அடுத்தடுத்து விக்கெட் விழுந்து 140 ரன்னுக்கே 3 விக்கெட் அப்படிங்கிற ஒரு சரிவுக்கு போயிடுது. அதை தொடர்ந்து இறங்கின ரிஷப் பந்தும் சாய் சுதர்சனும் செம்மையாக ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. கிட்டத்தட்ட 100 ரன் பார்ட்னர்ஷிப் கிட்ட எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, ரிஷப் பந்த் வந்து சம்மத்தி ஆடிக்கிட்டு இருக்கான் மனுஷன். இந்த இங்கிலாந்துக்காரங்க இந்தியாவை பார்த்து பயப்படுற ஒரே விஷயம், ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா இந்த ரிஷப் பந்த் தாங்க. ஏன்னா மனுஷன் அதிரடியாக ஆடிக்கிட்டே இருப்பான், ஸ்கோர் வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் எதிரணியோடைய பவுலர்களுக்கும் ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ரிஷப் பந்தை எப்படியாவது சீக்கிரம் அவுட் ஆகிக்கிறணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஏற்கனவே இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் வேறு சொல்லியிருக்காப்புல, எங்களோட ரிஷப் பந்தோட விக்கெட்டு தான் எங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விக்கெட்டுன்னு. அந்த அளவுக்கு முக்கியமான ஆள். ஏற்கனவே 3 டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட 450 ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்காப்புல. 2 செஞ்சுரி 2 50 இதில் அடங்கும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு ரிஷப் பந்த் வந்து இந்திய அணியோடைய பேக் போனாக இருந்திருக்காப்புல. 47 பந்துக்கு 37 ரன்கள் அடிச்சுட்டு எப்பயும் போல் வழக்கமான தன்னுடைய ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காப்புல. அப்போ கிறிஸ் ஓக்ஸ் வீசின ஒரு பந்து ரிவர்ஸ் ஸ்வீப்பில் ஆடுறாப்புல. அந்த பந்தை ரிஷப் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப்பில் ஆடுறாப்புல. அது வந்து பேட்டோட விளிம்பில் டச் ஆகி காலோட மேல் பாதத்தில் கடுமையாக விழுந்துருச்சுங்க. விழுந்தா கடுமையான அடிபட்டுருச்சு. மனுஷன் வலியால் துடிச்சு போயிட்டான். உடனே என்னன்னு சொல்லிட்டு பிஸியை கூட்டிகிட்டு வந்து ஷூவை கலட்டுறாங்க. சாக்ஸ் ஃபுல்லாக ரத்தம் பார்த்துட்டு நமக்குலாம் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறம் சாக்ஸை கலட்டுறாங்க. இவ்வளோ பெரிய இதாக வந்து வீங்கி அடிபட்டு அப்படியே ரத்தம் கசிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதோட நடக்கவும் முடியல, நிற்கவும் முடியல. உடனே அந்த கோல்ஃப் வண்டியை வர வச்சு அதில் உட்கார வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த ரிஷப் பந்தோட இந்த இன்ஜுரி வந்து இந்திய அணியை கலகலத்து போக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ 264க்கு 4 விக்கெட்டோட அந்த நாளை முடிச்சிருக்கிறாங்க. இப்போ ரிஷப் பந்த் ஆட முடியலை அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. ரிஷப் ஆட முடியலைன்னா 264க்கு 5ன்னு ஆயிரும். இப்போ ரெகக்னைஸ்டு பேட்ஸ்மேன் பார்த்தா ரவீந்திர ஜடேஜா மட்டும்தான். சர்துல் தாக்கூர், வாஷிங்டன் சுந்தர் ஓரளவு ஆடுவாங்க. இவங்களை வச்சு பெரிய ஸ்கோர் எடுத்துகிட்டு போக முடியாது. 300 350 அந்த மாதிரியான ஒரு ஸ்கோரை தான் அடிக்க முடியும். ரிஷப் பந்த் வரலண்டா. ரிஷப் பந்த் வந்தால் மட்டும்தான் 400 ரன்களுக்கு மேலே அடிக்கிறத பற்றியும் இந்திய அணி ஜெயிக்கிறத பற்றியும் யோசிக்க முடியும். அந்த அளவுக்கு முக்கியமான ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஜுரி இந்திய அணி வந்து ரொம்பவே கவலைப்பட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 3வது டெஸ்ட்டில் விரலில் இன்ஜூர் ஆனாப்புல. கிட்டத்தட்ட 3வது டெஸ்ட்டுக்கும் 4வது டெஸ்ட்டுக்கும் 10 நாள் இடைவெளி இருந்ததுனால அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டாப்புல. இப்போ காலில் அடிபட்டு போயிட்டான் மனுஷன். இப்போ ரிஷப் பந்த் ஆட முடியாதுங்கிற ஒரு தகவல் உறுதியாக வருது இந்த டெஸ்ட்டில். இப்போ ரிஷப் பந்த் ஆட முடியலைன்னா என்ன ஆகும்? அவருக்கு பதிலாக வேற ஒரு பிளேயரை ஆட வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் ICC ரூல் என்ன சொல்லுது? அவருக்கு பதிலாக ஒரு பிளேயர் ஆட வைக்கலாம், ஆனால் அந்த பிளேயர் பேட்டிங் பண்ண முடியாது. அவருக்கு பதிலாக கீப்பிங் பண்ணலாம், ஃபீல்டிங் பண்ணலாம், பேட்டிங் ஆட முடியாது. அப்போ இந்தியா 10 பேரோட ஆட வேண்டிய கட்டாயம், நிர்பந்தம், வேறு வழியே கிடையாது. ICCயில் இன்னொரு ரூல் சொல்லியிருக்கான். என்ன அப்படின்னா, சப்போஸ் வந்து இந்த பந்து தலையில் அடிபட்டுச்சுன்னா, தலையில் அடிபட்டு கன்கஷன்மா, அந்த மூளை அதிர்ச்சியுமா, அந்த மாதிரி தலையில் அடிபட்டு ரிட்டையர்டு ஹர்ட் ஆனாப்ல அப்படின்னா அவருக்கு பதிலாக இவங்க ஒரு பிளேயரை யூஸ் பண்ணிக்கலாம். அடிபட்ட ஆள் வந்து பவுலராக இருந்தால் பவுலிங் போடலாம், பேட்ஸ்மேனாக இருந்தால் பேட்டிங்கும் பண்ணலாம். சப்போஸ் அடிபட்ட ஆள் ஆல்ரவுண்டராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரை இறக்கிக்கலாம். அந்த பேட்ஸ்மேனுடைய குவாலிட்டிக்கு தக்கவாறு ஒரு ஆளை இறக்கி பேட்டிங்கோ பவுலிங்கோ பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா, தலையில் அடிபட்டு கன்கஷன், அந்த மூளை அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விபத்து ஏற்பட்டால் மட்டும் நீங்கள் வந்து ரீப்ளேஸாக ஒரு ஆளை யூஸ் பண்ணிக்கலாம். கால் கையில் அடிபட்டால் நீங்கள் வந்து ஃபீல்டிங், கீப்பிங் இது மட்டும்தான் பண்ண முடியும், பேட்டிங் பண்ண முடியாது. இதுதான் ICCயோடைய ரூலு. அதனால் வந்து துருஜுரலை அவருக்கு பதிலாக இறக்குவாங்க. அவர் கீப்பிங் மட்டும் பண்ணலாம். 10 பேரோட மட்டும்தான் இந்த டெஸ்ட்டில் ஆட வேண்டிய துர்பாக்கிய நிலை இந்திய அணிக்கு. ஏற்கனவே இந்த டெஸ்ட் வந்து வாழ்வா சாவா அப்படின்னு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 3 டெஸ்ட்டில் 2ல் தோற்று 1ல் ஜெயிச்சு 2க்கு 1 அப்படிங்கிற கணக்கில் பின்னிலையில் இருக்காங்க. அதனால் இந்த டெஸ்ட்டை ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த ரிஷப் பந்துக்கு இப்படி ஆனது வந்து ரசிகர்களெல்லாம் ரொம்பவே ரசிகர்களை வந்து ரொம்பவே கவலையில் தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ரிஷப் பந்த் மீண்டும்
வருவாப்புல அப்படிங்கிறது ரசிகர்களுடைய நம்பிக்கையும் பிரார்த்தனையுமாக இருக்குது. இந்த டெய்லெண்டர்களை வச்சு இந்தியா பெரிய ஸ்கோர் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.